The next topic is National Consumer Dispute Redressal Commission. அப்ளை பார்த்தது வந்து State Consumer Dispute Redressal Commission or State Commission. இப்போ பார்த்தது வந்து National Consumer Dispute Redressal Commission or National Commission. பாரு இந்த NCDRCன்னு கொடுத்து இதோட அப்ரிவியேஷன் கேட்பாங்கப்பா. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. National Consumer Dispute Redressal Commission அப்படிங்கிறது வந்து India is a quasi judicial commission in India which was set up in 1988 under the Consumer Protection Act of 1986. கோப்ரா ஆக்ட் படி 1988 வந்து இதை வந்து குவாசி ஜுடிஷியல் கமிஷன் இன் இந்தியா செட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இந்த கமிஷன் வந்து இதோட ஹெட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஜட்ஜ் தான் வந்து இதோட ஹெட். ஓகே, நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் நேஷனல் கமிஷன். இதோட மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன் ஹேஸ் பீன் கான்ஸ்டியூட்டட் பை எ நோட்டிஃபிகேஷன். ஓகே, நேஷனல் கன்சூமர் கமிஷனில் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்கணும். 1 ஷுட் பி ஃப்ரம் ஜுடிஷியரி, ஏதாவது ஒரு நீதித்துறையிலிருந்து அவங்க வரலாம். அடுத்தது 4 அதர் மெம்பர்ஸில் வந்து ஒரு மெம்பர் வந்து கண்டிப்பாக விமனாக இருக்கணும். ரிமைனிங் இருக்கிற 3 மெம்பர்ஸ் வந்து டோட்டலாக 5 மெம்பர்ஸ் இல்லையா, மீதி இருக்கிறது 2லேயுமே 3 மெம்பர்ஸ். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 4 அதர் மெம்பர்ஸ் ஆஃப் எபிலிட்டி நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் எனி அதர் ஃபீல்ட், மற்ற ஏதாவது ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எபிலிட்டி நாலேஜ் இருக்கலாம் இல்லையா, 4 அதர் மெம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெம்பர்ஸ் சொல்கிறாங்க. அடுத்தது ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 21 ஆஃப் த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 டிஸ்கிரைப் த நேஷனல் கமிஷன் ஷல் ஹேவ் ஜூரிஸ்டிக்ஷன். எப்போ அப்படின்னா டு என்டர்டைன் எ கம்ப்ளைண்ட் வேல்யூ மோர் தென் 1 crore. ஓகே, மோர் தென் 1 crore, 1 crore மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து என்டர்டைன் பண்ணுறது, ஸ்டேட் கமிஷனோட ஆர்டர்ஸை வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பார்க்குறது, டு கால் ஃபார் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் பாஸ் அப்ரோப்ரியேட் ஆர்டர் ஃப்ரம் த ஸ்டேட் கமிஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரமும் ஸ்டேட் கமிஷனையும் ஆர்டர் பாஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்கிறது. ஸோ இதெல்லாமே இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வருது, இவங்களோட எல்லைக்குள்ளே, அதிகார எல்லைக்குள்ளே வருது. அடுத்தது பவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அடாப்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் ப்ரொசீஜர் இன் த ஹியரிங் ஆஃப் த மேட்டர் இஸ் ஃபாலோட் இன் த நேஷனல் கமிஷன். ஓகே, நேஷனல் கமிஷனில் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை வந்து யூனிஃபார்ம் ப்ரொசீஜர்ஸை வந்து அடாப்ட் பண்ண வைக்கிறது எல்லா கமிஷன்லேயும். அடுத்தது எல்லா கமிஷன்ஸும். அடுத்தது ப்ரையர் சர்வீஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஒன் பார்ட்டி டு த ஆப்போசிட் பார்ட்டிஸ். ஓகே, அதாவது ஒரு பார்ட்டி வந்து இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸுக்கான காப்பீஸ்க்கு வந்து சர்வீஸ் அதாவது அதுக்கான தேவையான சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது. அடுத்தது ஸ்பீடி கிராண்ட் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் இஷ்யூட் பை த நேஷனல் கமிஷன். நேஷனல் கமிஷன் என்ன இஷ்யூ பண்ணுறானோ அந்த டாக்குமெண்ட்ஸோட காப்பீஸை வந்து ஸ்பீடாக வந்து அவங்களுக்கு கொடுக்க வைக்கிறது. இதெல்லாமே வந்து இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் வருது. ஓகே, இதுதான்ப்பா நேஷனல் கமிஷனோட இது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அப்பலேட் ஃபாரம் தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்பலேட் ஃபாரம் தனியாக வந்திருக்கு. ஓகே, ஜென்ரலி ஓவர்சீயிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் த ஸ்டேட்டிக் ஃபாரம் டு என்ஷூர் தட் த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ் ஆர் பெஸ்ட் சர்வ் வித்தவுட் இன்டர்ஃபியரிங் வித் த குவாசி ஜுடிஷியல் ஃப்ரீடம். அதாவது ஜென்ரலாக பார்க்கும்போது ஸ்டேட் கமிஷனோட பர்மிஷன், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தோட ஸ்டேட் கமிஷனோட ஃபங்க்ஷன், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது, அதே மாதிரி கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து பெஸ்ட்டாக சர்வ் பண்ணுறது, எந்த ஒரு குவாசி ஜுடிஷியல் ஃப்ரீடம் இல்லாமல். ஓகே, அதுதான் வந்து மெயினான விஷயம். அடுத்தது அப்பலேட் ஃபாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எனி கன்சூமர் டிஸ்பியூட் விச் இஸ் பெண்டிங் பிஃபோர் ஆர் ஹாஸ் பீன் டிசைடட் பை எனி ஸ்டேட் கமிஷன் வேர் இட் appears to the national commission that such a state commission has exercised jurisdiction not vested by law or has failed to exercise a jurisdiction so vested or has acted in the exercise of the jurisdiction illegally or with material irregularity. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு கன்சூமர் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு, ஸ்டேட் கமிஷனில் வந்து டிசைட் பண்ணது ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு, அதை வந்து நேஷ்னல் கமிஷனில் வந்து அப்பியர் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஜூரிஸ்டிக்ஷன் பண்ணது வந்து சட்டப்படி இன்னும் அதை எடுத்துக்கல, இல்லை அதோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அவங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா தே கேன் அப்பியர்
ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஏதாவது இல்லீகலாக வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இர்ரெகுலாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நேஷ்னல் கமிஷன் வந்து அதை டீல் பண்ணும். ஓகே, ஸோ செக்ஷன் 23 ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தட் எனி பர்சன் அக்ரீடு பை an order of national commission may prefer an appeal against such order to Supreme Court of India within a period of 30 days. இப்போ வந்து இந்த ஏதாவது இல்லீகலாக இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் கமிஷனில் போட்டுமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா தே கேன் அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வித்தின் த பீரியட் ஆஃப் 30 days. ஓகே, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க பாரு. யுவர் கம்ப்ளைண்ட் இந்த நம்பர் 1800111400 ஆர் 14404. டைமிங் வந்து எல்லா நாளும் நேஷ்னல் ஹாலிடேஸ் தவிர மீதி இருக்கிற எல்லா நாள்லேயும் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணலாம். ஓகே.